ஹாய், இன்னைக்கு சிக்கன் பள்ளிப்பாளையம் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு சட்டியில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு கை ஃபுல்லாக வரமிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே வணக்குங்க. எண்ணெயிலே வணக்கும் போது அந்த ஸ்மெல்லே நல்லாயிருக்கும். அந்த அரோமா வீடு ஃபுல்லாக மணக்கும். ஸோ இன்றைக்கி நான் நாட்டுக்கோழி குழம்பு வச்சேன். அதை தான் காமிச்சிட்ருக்கேன். அப்புறம் சிக்கன் பாருங்கள் எவ்வளோ பெரிய பீசஸாக எடுத்துகிட்ருக்கேன் பள்ளிப்பாளையத்துக்கு. ஸோ அந்த அளவுக்கு நீங்களும் வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி வெட்டிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் மெஷர் பண்ணி வெட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணக்கிட்டு அப்புறம் சிக்கன் எடுத்து கொட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அந்த எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். வரமிளகாவோட காரம் இறங்கும். அப்போ தான் 2 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் நல்லா சிம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. அப்புறம் நடுவில் நான் டீ போட்டுட்ருந்தேன். அதை தான் காமிச்சிட்ருக்கேன். வெயில் பாருங்கள் வெளியே எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு. வெயிலில் இந்த வரமிளகா சிக்கன் எப்படி இருக்கும் காம்போ. கடைசியில் இப்படி தான் எனக்கு வந்தது. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.